வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்பகுதி கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இதை பற்றின மேலும் விவரங்களை பகிரலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசாபுரம் கடற்கரை பகுதி காலை முதலே கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த புயல் உருவாகும் என்ற காரணத்தினால் காற்று மற்றும் கடலின் அலைகள் வேகமாக அதிகரிக்கும் காரணத்தினால் பட்டினப்பாக்கத்தில் இருந்து ஸ்ரீனிவாசாபுரம் செல்லக்கூடிய சாலையில் கடல் மண் சாலையில் வீசுவதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்துடனே பயணித்து வருகின்றனர். புயல் உருவாகக்கூடிய காரணத்தினால் தற்போது இந்த பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசாபுரம் கடற்கரை ஆகிய இரு கடற்கரையினுடைய கடல் அலைகள் சற்று சீற்றத்துடனே காணப்படுகிறது. நேற்றைய தினமே நாகையிலிருந்து திருவள்ளூர் வரை கடல் அலையினுடைய சீற்றம் அதிக அளவில் காணப்படும் என்றும் 9 முதல் 12 அடி வரை இந்த கடலினுடைய சீற்றம் அதிகரிக்கும் என பேரிடர் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதன்படி தற்போது புயல் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் காலை முதலே பட்டினப்பாக்கம் கடற்கரையினுடைய கடல் அலைகள் சீற்றத்துடனே காணப்படுகிறது. மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளிகள் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடல் அலைகளை மற்றும் அதன் காற்றின் வேகத்தை ரசிக்கக்கூடிய அளவில் ஆபத்தை உணராமல் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த புயல் உருவாகக்கூடிய காரணத்தினால் பட்டினப்பாக்கம் மற்றும் இந்த ஸ்ரீனிவாசாபுரம் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடல் அலையினுடைய சீற்றம் சற்று அதிக அளவில் காணப்படுவதன் காரணமாக தொடர்ந்து இங்கு செல்லக்கூடிய சாலைகள், அதாவது சாலையில் இருக்கக்கூடிய மண் அந்த புழுதி வீசுவதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்துடன் பயணிக்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சற்று கடற்கரை கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. நேற்றைய தினமே நாகையிலிருந்து திருவள்ளூர் வரை கடல் அலையினுடைய சீற்றம் 9 முதல் 12 அடி வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கடல் அலைகளுடைய கொந்தளிப்பு சீற்றத்துடன் காணப்படுகிறது.